கர்ப்பசாமிக்கு அதே பரமக்குடி எல்லை. என் சொத்து சுகத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும் கர்ப்பசாமி ஐயா. பல கோடி இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லையே ராசா. அப்படி ஒருத்தன் கேட்குறான்ட்டா, கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வெளிநாடு சம்பந்தமான தொழிலும் இருக்கிற சொத்துக்கு பல போட்டி பொறாமைகளான குணத்தாலும் இப்பொழுது நஷ்டப்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாய். ஆனால் சட்டத்துக்குள்ளேயும் மாட்டி நீதிமன்றத்துக்குள்ளே பெயருமோங்கிற ஒரு சில பயமும் இடத்துல இருக்கு. இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் போகாமல் உன்னை காப்பாற்றி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? ஆரம்பிச்சுட்டாரேன் கால் வந்துட்டு. அதான் வெளிநாட்டுக்கு முறையை சொல்லிட்டேனே, ஏன் கவலைப்படுற? எம்பசிலேருந்து எல்லா செய்திகளும் ஒழுங்காக வந்துருச்சா? கர்ப்பசாமிக்கு வாடா என் செல்ல மகனே, கண்ணை மூடி 2 செகண்ட் என்னையும் மட்டும் நினச்சிக்கிறேன், பாக்கியை நான் பார்த்துக்கிட்டேன். பெருவரில் பிடிச்சிக்கா. அசச்சாச்சி அசத்துவோம், பிசினஸை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு போ. கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி கணவன் மனைவி. ராம்நாட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? இருக்கா? கொண்டாடி கொடுத்து வந்திருக்கீங்களா? கால் வந்துட்டு நீ தான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டு தெருவுக்குள்ளே போன உடனே லாஸ்ட்டில் இடது பக்கத்தில் ஒரு சின்ன தெய்வம் இருக்குது. சரிண்ணா? அதெல்லாம் தாண்டி வலப்புறத்தில் போயாச்சுன்னா விளைநிலங்கள், விவசாய புஞ்சை நிலங்கள்லாம் கிடக்காப்பா. அதில் தூந்து போன ஒரு கிணறும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்குள்ளே ஒரு காலத்தில் நிறைய நாகதேவதைகளெல்லாம் இருந்த இடம். ஆனால் இப்போ 2.5 வருஷ காலமாக உங்களுடைய சொத்துக்களெல்லாம் ஒருத்தருடைய பொறாமையின் காரணத்தினால், மாந்திரிகத்தின் நீரையினால் பாதிக்கப்பட்டு எல்லாம் இழந்து இன்றைக்கி கடன்பட்டு வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா? அதனால் இந்த துயர அலைகளுக்கு விடுதலையும் கிடைக்கணும், கடன்களையும் தீர்க்கணும். வேறு என்னப்பா வேணும்? இந்தா கண்ண முடிக்கா மகளே, உன் பக்கத்தில் மகாலட்சுமி நாடுகிறாள். வெற்றி உண்டு, செல்வத்தோடு இருப்பேன். இந்தா கடனை தீர்த்து தரேன், ஆனந்தமாக பாப்பா. புண்ணியம் பெற்று என்னாலும் உயர்ந்திருப்பாய் மகனே, செல்வ சிறப்போடு இருப்பாயாக. கர்ப்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி பெற்ற மகனை பற்றி கேட்க வந்திருக்கான். கர்ப்பசாமிக்கு 2 பூ இருக்குடா. ஒரு காற்றுக்கு ஒரு பூ, இன்னொரு காற்றுக்கு இன்னொரு பூ. பூனா என்னதுப்பா? பொம்பளை பிள்ளைன்னு அர்த்தமா? பூவை பெண்ணுக்கு கோவை பழம் என்றும், கொடி அழகென்றும், வாசம் மலரென்றும், வண்ணச் செடி என்றும் பெண்களை வாழ்த்துவது ஏன்? பூ என்றால் புன்னகைப்பார், பழம் என்றால் கனிந்து விடுவார். ஆண்கள் அப்படி கனிவதும் இல்லை, பூ போல வழிவதும் இல்லை. ஆகையினால் அந்த வர்ணனையை பெண்ணுக்கு மட்டுமே கொடுத்தார்கள் கவிஞர்கள். ஆம்பளைக்கு கொடுத்தானா? கொடுக்க மாட்டான். கால் வந்துட்டுவான். உன் பையனுடைய ஜாதகத்தை பார்த்தேன். இருதார யோகம் உள்ள மன உடையவனாக இருக்கான். அதனால் இப்போ அவனுடைய மனநிலைகளும் கொஞ்சம் பக்குவப்படாமல் ஒரு சில நட்புகளால் பாதிக்கப்பட்டு சில குழப்பமான நிலைகளில் அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். அதனால் உங்கள் இஷ்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வானா அல்லது அவன் இஷ்டத்தில் தான் போயிடுவானா அப்படிங்கிற குழப்பம் ஓ மனதுக்குள்ளேயும் இருக்குது. அதனால் அவனை சீர்திருத்தி தந்தா போதுமா? வெற்றிவேல் முருகனுக்கு. அப்படியா? தைப்பூசோட பொறுமையாயிரு. அவனை உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். மனக்கோலமாச்சு வெற்றி ஆக்கிட்டார். சந்தோஷமா இருக்கும். கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு மதுரை மதுரை புண்ணியம் பெற்று என்னாலும் உயர்ந்திருப்பீராக. வாழ்க. இந்தாங்க என்னாலும் உயர்ந்திருப்பீர். கர்ப்பசாமிக்கு 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 கர்ப்பசாமிக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பல பேர்களுக்கு உதவி செஞ்சு இப்போ கடன்பட்ட மனவேதனை நடக்கு. அதனால் இப்போ இந்த தொழிலை வளமாக்கி தரணும். நான் உத்தரவிட்டு குபேரனை உன் கடைக்கு அனுப்பலாம்னு நினச்சேன். ஆகாயத்திலிருந்து என் ரூபத்தை நீ கொடுத்தால் அவனை குபேர சம்பத்தோடு வாழ வைக்கிறோம்னு உத்தரவு. எல்லாரும் ஜோராக குறவை விடுங்க பார்ப்போம். கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு பல கோடி செல்வங்களை பெற்று ஆனந்தம் அடைவாய். வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு. அதே மதுரை மாநகர் பந்தல் அலங்காரம். உன்னிடம் மட்டும் பணம் நிறைய இருந்தா எத்தனையோ குடும்பங்களை நீ வாழ வச்சிருவ. ஆனால் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ உனக்கு ஒரு நிரந்தரமான உழைப்பை தந்திருக்கேன். 28 நாட்கள்
இந்த சிலையை வச்சு எண்ணெயை நிறுத்தி நீ அர்ச்சனை செய்யணும். மல்லிகை பூவால இந்த கோடி செல்வங்கள் பெறுவாய். 3 பில்டிங் கட்டுவாய். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. மதுரை மாநகர் குழந்தை பாக்கிய வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் யாரது? கருப்பசாமிக்கு. பாப்பா, என்ன பிள்ளை வேணும்டா உனக்கு? சாமி என்ன பிள்ளை கொடுத்தாலும் பரவாயில்லையா? 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 பக்கத்தில் வா. இந்தா, ஜனவரி 6வது மாதத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும். கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. வெற்றி உண்டு மகனே, ஆனந்தம் அடைவாய். ஆனந்தம் அடைவாய். ஆனந்தம் அடைவாய். திருநீரை சிந்திராத, செல்வமாயிரு. கருப்பசாமி அதே மதுரை மாநகர் சென்னையில் இருந்து மதுரையில் வாழ்தா ஒரு பொம்மநாட்டி. நான் தியானம் பண்ணுறேன், எனக்கு உட்கார முடியல, என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவனை சரி பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு பொம்பளை கேட்கா. யார் மாதிரி கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம். என்னைய மட்டும் நினச்சிக்கா, என்னைய மட்டும் நினச்சிக்கா, என்னைய மட்டும் நினச்சிக்கா. ஏய், நீ எல்லாம் ஒரு அம்மையா? 1000 தரம் சொல்லுதேன். நான் சொல்கிறது உன் காற்றுல வாங்கல, காது உனக்கு செவிடா? கல்யாணம் முடிச்சு வைன்னு கேட்டேன், கண்டுக்கிடவே மாட்டேங்க. நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு இருக்க, நான் வாழ வேண்டாமா? என் மூச்சிலே முடிக்காத அப்படின்னு உன் மகன் சொன்னானம்ல. காலில் வந்துட்டுவான். நானா கூட்டிகிட்டு வந்தால் ஏற்றுக்கிடுவியாத்தா? ஏற்றுக்கிடுவியா? நீங்கள் சொல்லுவோம், நான் தான் சொல்லுதேன். அவனா கூட்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனால் கல்யாணம் முடிச்சு விவாரத்தாய் இருக்க பொண்ணாக இருக்க அவன் சௌரியம். சரானா எப்படியோ உன் மகனுக்கு மாசி சிவராத்திரிக்குள்ளே பொண்ணை கொண்டு வந்து காட்டுறேன், கல்யாணத்தை முடிக்கிறேன் போ. கருப்பசாமிக்கு. மதுரை என் மகளுக்கு தகுதியான மாப்பிள்ளை கொண்டு வந்து சேர்க்கணும்னு தாமரைப்பூ மாலை போட்டவன். ஏற்கனவே பார்த்திருந்த கணவரை போய் அந்த மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தை, ராசி சக்கரத்தை தான் நீங்கள்லாம் பார்த்தீங்க. பொருத்தம் இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு இந்த பொண்ணுக்கு பேசி முடிக்கணுங்கிற எண்ணம் வரலையே. அது ஏன்? ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் அவனுக்கு மட்டும் மனைவியாக இருந்திருந்தா 12.5 வருஷம் மட்டும்தான் உன் மகா திருமாங்கல்யத்தோடு இருந்திருப்பான். அதுக்கு பிறகு அவன் வேற இவா வேறன்னு இருக்கும். அப்படி ஒரு விதி இருக்க போய் தான் நான் கருப்பசாமி பிரம்மதேவன்கிட்ட கேட்டு இந்த நிலைகளில் மாற்றம் இருக்குது, அதனால் தை மாதம் வரக்கூடிய கடைசி முகூர்த்தத்துக்குள்ள தரமான மாப்பிள்ளையை கொண்டு வந்து உறுதிப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு உத்தரவில் இருக்கு. குருநாதர் பாண்டி சித்தருக்கு அரோகரா. சிங்கப்பூர் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சில கோடிகளை உன்னுடைய தொழிலில் முடக்கி வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ எதிர்பார்க்காம 1 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு பெரிய ப்ரோக்ராமை 3 பேர் சேர்ந்து போட்டு அதில் இவ்வளோ அமௌண்ட்டை செலுத்தி வெற்றியாக்கிட்டோம்னா சில கோடிகளை பெற்றுவிடலாம்ங்கிற முடிவில் இருந்தோம். அதில் எதிர்பார்க்காம கிரகங்கள் படி ஒருவருக்கு ஒரு சிறு தளர்ச்சி ஏற்பட்டு தொழிலை நடத்த முடியாத மனக்குறை. ஆனால் இப்போ அவன் எந்திரிச்சு சரியாயிருவானான்னு கேட்டேன். காலில் விழுந்துட்டு வா. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு ஒபிநயன், அதாவது மைண்ட் அக்ரிமெண்ட் எழுத்தெல்லாம் போய் படித்து பார்த்தேன். அந்த அக்ரிமெண்ட்டில் இப்போதைக்கு அவருக்கு இயலவில்லை என்றாலும் அவர் சார்பாக ஒரு நண்பனை உங்கள்கிட்ட அனுப்புவதாக அவர் முடிவெடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு உடலுக்கு இயலவில்லை, அதன் காரணத்தினால் அவர் சார்பாக உங்களிடம் ஒரு நண்பரை அனுப்புவார். அவரை நீங்கள் வழிநடத்தி அந்த பிஸ்னஸை நடத்தலாம்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. 10,000 கோடிகளுக்கு அதிபதியாக வெற்றி அடைந்து வருவாய். கால் விட்டு வா. கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு வரலாம். ஆனாலும் ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனை? உடலில் ஒரு சின்ன பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு சின்ன சூழ்நிலை இருக்குது. யாருக்கிடாது? அந்த ஆப்ரேஷனில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். நல்லாரு, வெற்றி அடைந்து வா. கோடிகளோடு என்னை தேடி வா மகனே. வாழ்க. கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு. வெள்ளக்கோவில். என்னம்மா வேணும் உனக்கு? உட்கார். ஆம்பளை பையன் பிறப்பான். என்ன பேர் வைக்கலாம்? நான் சொன்ன பேரை வச்சிருவியா? சாரங்கபாணின்னு வை. ஏன்னா உன் வீட்டு பக்கம் போனேன். சங்கு சக்கரம் தரிசு வாழ்தண்டு என்னும் 5 ஆயுதமும் கொண்ட பெருமாள் அங்கே இருக்கிறார். அங்கே பிறக்கிற ஆம்பளை பையனுக்கு சாரங்கபாணி அப்படி பேர் வை. அவன் 18 வீடுகள் கட்டி பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். எதிர்காலத்தில் IAS ரிசல்ட்டுக்கு அவன் வந்துடுவான். கால் வந்துட்டுவான். கருப்பசாமி பெருமையாக சொல்லிட்டீங்களே, எப்போ ஜனனமாகும்? அதுக்கு ஒரு விளக்கம் வேண்டாமா?
மார்கழி திருவாதிரைக்கு பிறகு குழந்தை சரணமாகும். வெற்றியடைந்து திருப்தியோடு என்னை பார்க்க வருவாய். ஆமாம், ஒரு பஸ்ஸில் 85 சீட் இருக்கு. ஆனால் 85 சீட்லேயும் ஆள் இருக்கு. எக்ஸ்ட்ரா 3 பேர் ஏறிட்டாங்க. உட்காரணும்னு நினைக்கான். அந்த 3 பேருக்கு சீட்டு எப்படி கொடுப்பேன்? அப்படியா, இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, 2ஆம் தடவை அவங்க உட்காரணும். என்ன நினைப்பேன்? இறங்கிறதுக்கு தயாராக இருக்கான் அவன் வீட்டுக்காரன். அப்போ அங்கே பிறக்கிறதுக்கு இன்னொரு குழந்தை தயாராக இருக்குது. 2க்கும் இடையில் நஷ்டம் இல்லாமல் பிறக்க வைப்பதும் இருக்க வைப்பதும் எப்படி என்பதற்கு 28 நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். கால் வந்துட்டு வா சுவாமியே, ஹரிகர சுதனே. இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி பிறக்கு. என்னை நினைத்து வீட்டில் தீபத்தை ஏற்று அந்த ஜோதி ஆத்மாவை காப்பாற்றுகிறேன். புதிய ஆன்மாவை தருகிறேன். அடைவாய் வெற்றி, பெறுவாய் ஆனந்தம். வாழ்க. கர்மசாமிக்கு அதே வெள்ளக்கோயில் வெளிநாட்டில் இருக்கும் என் மகன் விஷயத்துக்கு தெளிவு கொடுங்கள் சுவாமி. இன்னொரு விஷயமும் இருக்குது, என்னென்னு காட்டுக்கிடுவோம். டிங் டிங் டொங் டொங் டேங். என்னப்பா வேணும்? எந்த இடைஞ்சலும் இல்லை, வழக்கு முடிய போகுது, ஜெயிக்கிறேன், காப்பாற்றித்தரேன். ஆசத்துவம், எந்த இடைஞ்சலும் இல்லை. என்னை நினச்சிக்கலாம், கூட நான் வருவேன். ஆமாம், நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் பாடி நல்லவன் ஒருவன் இங்கிருக்க வாழ்க. என்னடா, அதே திருப்பூருக்கும் பல்லடத்துக்கும் இடையில் ஒரு பொம்மநாட்டி என் இடத்த விற்று தரணும், நான் கொடுத்த பணம் திரும்பி வரணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடத்திட்டாங்க, அல்வா கொடுத்துட்டாலையாதீங்கன்னு கேட்குறான். இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி தரணுமா அல்லது பணத்தை திரும்பி வாங்கி தரணுமா? ஓஹோ, அப்படி கண்ணை முடிக்கலாம். இந்தாம்மா, 3ல் 1 பங்கு அட்வான்ஸாக கிடைக்கும். இந்த கனியை அந்த இடத்துல வைக்கணும். இந்த கனியை வீட்டில் வச்சு என்னை நினைத்து வணங்கணும். வெற்றி உண்டு, அடைந்து என்னை பார்க்க வருவாயாக. இதோ அட்வான்ஸ். வாழ்க. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் என் பிள்ளை குட்டிகள் ஒற்றுமையாக இருக்கணும் கர்மசாமி அப்படின்னு கேட்டு வந்தது யாருமா? நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம்னா என்னது? கல்லூரினா என்னது? பல கல்லூரிகளை அடக்கியது பல்கலைக்கழகம். அதை மாதிரி குடும்பம் எப்படிப்பட்டது? எல்லா குணமுடைய பிள்ளைகளும் அங்கே இருக்கும். கோவக்காரன் ஒருத்தர் இருப்பான், கொடுமைக்காரன் ஒருத்தர் இருப்பான், குழுந்த மனமுடையவன் ஒருத்தர் இருப்பான், என்ன வஞ்சகன் ஒருத்தர் இருப்பான், வாழ்த்துறவன் ஒருத்தர் இருப்பான், உழைக்கிறவன் ஒருத்தர் இருப்பான், ஒதுங்கி கிடக்கிறவன் ஒருத்தர் இருப்பான். ஆனால் உன் மருமகளை பார்த்தேன், அவன் மனசு மட்டும் கருகி போய் உருகாத கல்லாக இருக்குது. அந்த மனதை செம்மையாக்கி உன் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா? சந்தோஷமாக கல் விட்டுவாங்க. வாப்பா, இந்த கனியை கொண்டு போய் வீட்டில் வை. மெல்ல மெல்ல மனசு மாறி தன்மையோடு வாழ தகுதியுடையவர்களாக மலர்ச்சியாக்கி தந்துடுவேன். வெற்றியடைந்து என்னை பார்க்க வாங்க செல்ல மக்களை. கல்யாணம் கண்டிப்பாக முடிக்கணுமா? அப்படியா? சரி, கண்ணை முடுங்க. என்ன செய்தாவன்? 2 வீலர் ஷோரூம் பக்கத்தில் அடிக்கடி போகிறானே, எதுக்கு போகிறான்? இருக்கிறானோ? நிறைய வண்டிகளை அன்னைக்கு பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கண்ணை முடுங்க. இடையில ஒரு பிளேட்டை லேசாக டச் வச்சுட்டான். இப்போ கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். இல்லைல்ல, தை மாதம் கல்யாணத்தை உடிச்சு வைப்போம். வீணா குழப்பாதீங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, போங்க போங்க. அதே கோயம்புத்தூர் சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பத்திரத்தை படித்து பார்த்தேன். நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் சொல்லக்கூடிய ரேட்டு மார்க்கெட்டில் இல்லையே. நீங்கள் கொஞ்சம் கூடுதல் சொல்லுதீங்க. முதல்ல வாங்குறவங்க பூரா அந்த பத்திரத்தை டாக்குமெண்ட்டை படிக்கிறான், வாங்கிக்கிறேன், வெற்றியாக்கி தரேன் அப்படின்னு சொல்லுதான். கடைசியில் அங்கே கொண்டு போய் அவங்களுக்குள்ளே பேசின உடனே இவ்வளோ ஒர்த்தாகாதுன்னு சொல்லி பேசி முடிக்கிறான். இதுவரை நடக்கிறது அதுதான். அதனால் உங்களுக்கு சரியாக 3.25 மாதத்தில் அதை விற்று தந்தால் போதுமா? கொஞ்சம் ரேட்டை குறைச்சிக்கலாமா? இப்போ எவ்வளோ வேணும்?
75 லட்சம் 65 லட்சத்துக்கு கேட்பான். 70 லட்சம்னு முடிச்சு தரேன், கால் விழுத்துவான். அந்த இடத்துல அந்த கனி விபதியை வை விலையாகும். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்க்க வாங்க, சந்தோஷத்து பாருங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் தெய்வம் இருக்குது, கொஞ்சம் விளக்கப்பட்டு ஆனந்தமாகர்கள், ஆனந்தமாகர்கள். அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? உன் மகன் பேர் என்ன பேர்? முசுர்குணம் பிடிச்சப்பே தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு போலீஸுக்கெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அவன் மனத்து மாதிரி இல்லாமல் இருக்கா. அவள் கண்டிப்பாக உனக்கு வேணுமா? அப்படியா? ஓமாவும் கூட வாழ மாட்டோம்னு சொல்லுதா? நீ வெளியே போயிருவியா? அவள் வாழ்வா? ஓகேவா? அப்படியா? போயிட்டு வா, கால் விட்டு வா. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. இந்தா அப்படி தாயை விலக்கிட்டு வாழணுங்கிற அவசியம் இல்லை. தாய்க்கு பின் தான் தாரம். மருமகள், பேரன், பேத்தி, மகன் எல்லாரும் ஒரு கூட்டு கிளியாக வாழ்வீர்கள். வெற்றி உண்டு. சென்று வருக. கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருமா? உன் வீட்டுக்கு முனீஸ்வர சாமி பார்வை இருக்கு. ஆமாம், அதனால் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. அதை கட்டியதில் இருந்து பணம் நஷ்டமாக இருக்கும், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும், மனக்கோளாறு காட்டும், ஏண்டா கட்டணும்னு வேதனை இருக்கும். இதெல்லாம் நடக்குமே. இந்தா அந்த வீட்டை கொடுத்துரு. புதுமையாக ஒரு வீடு நீ கட்ட வேண்டாம், வாங்கித்தாரேன். வர வச்சாச்சு, கொடுத்துரு, பணத்தை வைக்க, புதுமையாக இன்னொரு வீடு வாங்கிக்க. வெற்றி. அடுத்த உத்தரவில் அதை அடித்து தரேன், போயிட்டு வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு மதுராந்தகம், சென்னை மதுராந்தம். உன் மகன் அவனுடைய மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, நீ வேதனைப்பட்டு வந்திருக்க. இதோட 5 வாரங்கள் பக்கத்தில் ஓடியாச்சு. இன்னும் 1 வாரம் என்னையை பார்க்க வரணும். அன்னைக்கு என் சன்னிதானத்தில் அவனை படுக்க வச்சு என்னுடைய கனிகளை கொடுத்து அவனை நான் தெளிவாக எழுப்பி தந்துடுவேன். டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறான், அது வாங்கிட்டான், அது அவனுக்கு புரியலை. அடுத்து அவனுக்கு உத்தியோகமும் தாரேன், உருப்படியான பிள்ளையாக வாழ வச்சும் தாரேன். இந்தாடா மகனே, ஆனந்தமடைவாய் என்று உயர்வாக இருப்பாய். அன்னைக்கு வந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, தெளிவு கிடைச்சாச்சு, உண்மையாயாச்சு, கிடைச்சாச்சுடா. மாத சம்பளம் தாத்தா கோயிலுக்கு தர்ம கட்டளைக்குடா. நல்லா இருடா. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244